ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா கலர் குஞ்சுங்களை நம்மளால் ஈஸியாக வீட்டில் வளர்க்க முடியுமான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வளர்க்க முடியுங்க. இது கொஞ்சம் குட்டீஸுங்க இல்லாமல் இருந்துச்சுங்கன்னா ஈஸியாகவே நம்ம இந்த கலர் கோழி குஞ்சுங்களை ரொம்ப சுலபமாகவே வளர்ந்துடலாம். நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த கலர் குஞ்சுங்க வந்து கொஞ்சம் வளர்ந்தோடனே இறந்து போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நான் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த சின்ன கோழி குஞ்சு தான் நானும் வாங்கிட்டு வந்தேன். இவ்வளோ தூரத்துக்கு வளர்த்துட்டேன் பாருங்கள். இதில் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியுது. அவங்களும் நல்லா நாட்டுக்கோழி மாதிரி நல்லா ஸ்பீடாக தான் இருக்கிறாங்க. நான் நாட்டுக்கோழி எந்த மாதிரி வளர்க்குறேனோ அதே மாதிரி தான் இதையும் வளர்த்தேன். நீங்கள் இந்த கலர் குஞ்சு வளர்க்கணுன்னா முக்கியமான விஷயம் என்னென்னா, இதே மாதிரி குட்டீஸ் கிட்ட மட்டும் கண்டிப்பாக நீங்கள் கலர் கோழி குஞ்சை கொடுத்துடக்கூடாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இதை கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா குட்டீஸுங்க வந்து அதோட கழுத்தை பிடிச்சின்னு இருக்கிறாங்க. இப்போ என்னோடய குட்டீஸுமே அப்படி தான் ஓடி போயிட்டு அந்த கோழியோட ஃபஸ்ட்டு பிடிக்கிறாங்க. பிடிச்சிட்டு விட சொன்னாச்சுன்னா அதோட கழுத்தை தான் நல்லா பிடிச்சி வச்சுக்கிறாங்க. அப்போ அதுலேயே பார்த்தீங்கன்னா அந்த கோழி குஞ்சுங்க பார்த்திங்கன்னா இறக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஏன்னா அதுங்க வந்து சின்ன கோழி குஞ்சுங்க. இவங்க பிடிக்கிறதுக்கு நம்மளாக இருந்தாச்சுன்னா கொஞ்சம் மெதுவாக பிடிப்போம். அவங்க அப்படி இல்லை. அவங்களுக்கு அது ஒரு சின்ன விளையாட்டு மாதிரி எடுத்துக்கிட்டு அவங்க நல்லா அதிகமாக பிடிச்சிருவாங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு குட்டீஸ்கிட்ட விடாமல் பார்த்துக்கோங்க. நீங்கள் அது இல்லாமல் நாட்டுக்கோழி குஞ்சை எந்த மாதிரி வளர்க்குறீங்களோ அதுக்கு என்னென்ன உணவுலாம் கொடுக்குறீங்களோ அதே உணவை இந்த கோழிங்களுக்கும் கொடுக்கலாம். நான் பார்த்திங்கன்னா இந்த கலர் கோழி குஞ்சுங்களுக்கு அரிசி, தவிடு இப்படிப்பட்டது தான் நான் கொடுக்குறேன். அதேமாரி உங்களுக்கு வந்து வேறு ஏதாவது கொடுக்குறீங்களா அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் ரீப்ளை பண்ணுறேன். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ்.